சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாள மடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவி சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 108. பார்த்தீங்களா? ஐயப்பனோட கருணையின் வடிவான அந்த சக்தி ரூபனை சொல்லும் போது 101வது நாள் எங்க வச்சா? போன வாரம் சனிக்கிழமை. 108 எதுல முடிக்கிறான் பாருங்க. 101 அவனே, 108 அவனே, 1008 அவனே. 108 அந்த மகிமைய எந்த நாள்ல சொல்லுகிறான் பாரு? சனிக்கிழமை 108. அதுதான் ஐயப்ப சரணத்தை 108 சரணம் சொல்றோம், 1008 சரணம் சொல்றோம் பகவான. அது எதுல முடிக்கிறான்றதான் பாரு. இதுலதான் ஆன்மீகம் அடங்கியிருக்கு. இதை நீங்க உணரணும். ஏதோ இங்க ஒண்ணு ஏதோ பேசுறேன், ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன், யூடியூப்ல வைக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல வைக்கிறேன். அடுத்தவங்க ஐயப்போட மகிமையை தெரிஞ்சு அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றது மட்டும்தான் இந்த இடத்துல நான் பேசுறேன். ஏதோ ஒன்று நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஐயப்பனை அவன் மகிமையை உணர்ந்து பேசுறதால்தான் இன்னைக்கு அந்த மகிமையை பத்தி நான் பேசுறேன். அந்த கருணாகர மூர்த்தியை பத்தி பேசுறேன். அந்த கருணாகர மூர்த்தி அருள் உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்கோசம் இதை நான் பேசுறேன். எதுல முடிச்சு வச்சான் பாத்தீங்க? நான் சொன்ன அனைத்தும் ஐயப்பனின் உண்மையான மகிமையான வார்த்தைகள். 108 எதுல வருது? சனிக்கிழமை ஐயனுடைய நாள்ல வருது. அந்த உலகத்துக்கெல்லாம் படிகளுக்கும் அந்த பரமாத்மா, அந்த பெருமாளுடைய நாளாகவும், லட்சுமி தேவிய நாளாகவும், என் ஐயப்ப நாளாகவும், ஆஞ்சநேயர் நாளாகவும் அமைது பாருங்க. சனிக்கிழமை, சனிக்கிழமைனாலே ஐயப்பன் தான். அந்த கார்த்திகை நல்லாளில் அந்த 108 சரணத்தை சொல்ல வைக்கிறான் பாருங்க. சொல்லிட்டா 108 அவனுடைய மகிமையை 108வது நாள். இந்த கருணாகர மூர்த்தியை பார்த்தீங்களாங்க. சொன்ன நான் இந்த 108 மாலையை பத்தி உங்களுக்கு நான் சொல்ற 108 துளசி மாலை என்றது. ஓகேங்களா? ஏன்னா இத மகிமை ஒவ்வொரு மாலையிலையும் ஒவ்வொரு கடவுள் வசிக்கிறாங்க. எந்தெந்த கடவுள் உங்களுக்கு சொல்றேன். சாதாரண மாலை இல்லை. இந்த துளசி மாலையை அவங்க அனாவசியமா நினைச்சு நிற்கிறீங்க. இந்த மாலை போட்டு பம்பால கைட்டு போடுறதும், இங்கிருந்து பழனியில கைட்டு போடுறதும். எதுக்கே மாலை போறீங்க நீங்களா? யாருக்கிட்ட மாலை போட்டீங்க? அந்த குறிக்கிட்ட தான் வந்து மாலையை கைட்டணும். அதுதான் முறை. வீட்டில் நீங்க எடுத்துட்டு போறீங்களா அங்க பச்சரிசி இருமுடியில, அந்த பச்சரிசி வந்து வீட்டில் ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நீ மாலையை கேட்டணும் வீட்டில் முறைப்படி. இதுதான் முறை. பல சாமிங்க தப்பு செய்றீங்க. அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுன்னு தானே இருக்கிறீங்க. ஐயப்பன் வந்து என்ன பம்பால மாலை கைட்டிடா, நீ பம்பால தான் மாலை போட்ட, பம்பால மாலை கேட்டான்னு சொன்னார் அவங்க கிட்ட. பழனிக்கு போறானுங்க, பழனியில போய் மாலையை கேட்டு போட்டு வரீங்க. நான் முருகருக்கு மாலை போட்டேனே, முருகருக்கு மாலை போட்டா கூட நீ வீட்டில் தான் வந்து கைட்டினா, பழனியில மாலையை கேட்டு போட்டு வரீங்க. அப்படி உடம்பு கட்டுப்பாடு இல்லாம எதுவுமே இல்லாம எதுக்கு மாலை போடுறீங்க? மாலையோட மகிமையை பத்தி தெரியாம எதுக்கு மாலை போடுறீங்க? மாலை போடாதீங்க தயவு செய்து. இந்த மாலையை பத்தி, துளசி மாலையை பத்தி தெரியாம மாலை போடாதீங்க. ஐயப்பன் பேரை கெடுக்காதீங்க. ஏதோ சாதுவா இருக்குன்னு நினைச்சு அவன் சாது கொண்டானா, அவன் கோவப்பட்டான்னா நாடு தாங்காது, இந்த உலகமே தாங்காது. ஏன்னா மகிழ்ச்சியை வதம் செஞ்சுட்டு அவனை அடக்க முடியல யாராலையும். பித்து பிடிச்சி ஈசனா தலை தெரிச்சு ஆடுறான். மகிழ்ச்சியை வதம் செஞ்சுட்டு அவன் கோவத்தை அடக்க முடியல. மகாலட்சுமி, ஆதிபரா சக்தியும், சரஸ்வதி தேவியும், அந்த மகாவிஷ்ணுவும், பிரம்மாவும், பரமேஸ்வரனும், வெற்றி வடிவேலனும், விநாயக பெருமானும், தேவர்களும், முனிவர்களும், சித்தர்களும், ரிஷிகளும் வந்து அவர் கோபத்தை சாந்தப்படுத்துறாங்க. பூவா புழுந்து அவரை சாந்தப்படுத்துறாங்க ஐயனோட மந்திரத்தை சொல்லி. அப்படிப்பட்ட கோபக்காரங்கிட்ட நீங்க விளையாடாதீங்க. நான் சொல்றேன், அவனை சாந்தப்படுத்த எத்தனை கடவுள்கள் அவனை சாந்தப்படுத்துறாங்க பாத்தீங்களா? பூவா வான்மழையா போஞ்சி மகிழ்ச்சியை வதை செஞ்சு ஐயனை சாந்தப்படுத்துறாங்க. சும்மா பேருக்கு நானும் மாலையை போட்டுக்கினேன், போயிட்டு வந்துட்டேன், மலைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பம்பால மாலை எவ்வளோ மாலையா கிடக்குது பம்பால. எனக்கு பார்க்கும்போதே மனசு கும்பிடுதுன்னா உள்ள உக்காஞ்சிருக்கான ஐயப்பனுக்கு அவனுக்கு எவ்வளோ மனசு கும்பிடும். எவன் உங்களுக்கு குருசாமி உங்களெல்லாம் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் குருசாமி சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? அங்கே போய் பம்பால போய் மாலை கேட்டுங்கடா, பழனியில போய் மாலை கேட்டுங்கடா, மாலை கேட்டு நல்லா வீட்டுக்கு வாங்கடான்னு. ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இந்த தப்புலாம் செய்யாதீங்க. தப்புக்கு உண்டான பலன் ஐயப்பன் தண்டனையை கொடுத்தே தீருவான். அந்த தண்டனைக்கு ஆளாவாதீங்க.
அது நீ மட்டும் ஆளாகல, உன் குடும்பமே ஆளாகுது. உன் பொண்ணுலேருந்து, உன் பொண்டாட்டிலேருந்து, உங்கள் அப்பா அம்மாலேருந்து எல்லாமே ஆளாவீங்க. நீ ஒருவாந்து தண்டனைக்கு ஆளாகிறா பரவாயில்ல, அவனுக்கு ஐயப்பனை தெரியும், எங்கே குத்துனா எங்கே வலிக்குன்ட்டு அவனுக்கு தெரியும். சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த 108வது நாள் இதை பற்றி சொல்லத்துக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை கேடு ஒரு கொடான கோடி பக்தர்கள் இருக்கிறாங்க. இந்த வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஐயப்பனை தான் தெரியும். அவங்கள ஒரு 10 பேர் திருந்தினா போதும். 10 பேர் திரிந்து அதுக்குண்டான புண்ணியத்தை நான் தேடிக்கினா போதும். இன்னும் எனக்கு புண்ணியத்தை தேடிதான் வச்சுருந்தாங்க, இன்னும் எனக்கு புண்ணியத்தை தேடி வச்சுருந்தாங்க ஐயப்பன். இங்கே பார்த்து செஞ்சு நான் உட்காந்துட்டு முடியல, பார்த்து செஞ்சு உட்காந்தா இந்த இடத்துல உட்காந்து ஐயப்ப மகிமையை என்னால் பேச முடியாது. அவனுக்கிட்ட துளசி மாலையாக என் ஐயப்பனத்தை நான் வாசம் செய்கிறேன், அதான் நான் பேச வைக்கிறான். ஐயப்பன் மகிமையை பற்றி 108வது நாள், 108 நாள் சாதாரண விஷயமாங்க. ஒன்னுலேருந்து ஐயப்பன் மகிமையில் ஆரம்பிச்சு 108வது நாள் வரைக்கும் சொல்ல வைக்கிறேன் சாதாரண விஷயமா? ஐயப்பன் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை பேச முடியும். அவன் மகிமை அருள் இல்லைன்னா ஒன்றுமே பேச முடியாதுங்க. பெருமையாக சொல்லுவேன் நான் யாருக்கிட்டையும். தயவு செய்து ஐயப்பன் கிட்ட உண்மையா இருங்க, உண்மையா மாலை போடுங்க. உங்களுக்கு உண்டான தரிசனத்தை ஐயப்பன் அற்புதமாக உங்களுக்கு தருவான். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாவ மகா சாஸ்திரி துமியம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே நமயப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி ஏ சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, ஏ சரணமையப்பா.